குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சுவாதி. மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் சிறு சிறு செலவினங்கள் ஒரு சிலருடைய வழிகளில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கலாம். வேலையாட்கள் வழியில அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தம்பி தங்கைகள் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கலாம். மாமனாருக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தைரியமாக செய்யக்கூடிய செயல்கள் வழியில ஏதேனும் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய விஷயங்களின் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. போகமான வாழ்விற்கான செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினம் இருக்கின்றது. காது மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய நகைகள் வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளுக்காக விடாமுயற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பயணங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்நிய மொழிகள் கற்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை காத்து செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களின் வழியில செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உடல்நிலை ரீதியிலான பரிசோதனை சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கொடுத்த பணத்திற்கான பத்திரங்களை பெறுவதற்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சேமிப்பு பணம் சார்ந்த பத்திரங்களை கவனமுடன் வச்சுக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதான விஷயங்கள் எடுக்கும் பொழுது அது ஓரளவு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். அப்படி இல்லைன்னா இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சிகள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடன்பிறப்புகளாக இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம், மாமனார் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான ஒரு ஆதாயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு கொஞ்சம் குறைவானதாக இருக்கின்றது. கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதுல எல்லாம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பரிசோதனைகளை மேற்கொள்ளும் முயற்சிகள் அதிகமாக இருக்கலாம்.
கடன் சம்பந்தமான விஷயங்களை திருப்பி செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கும் பொழுது சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வழியில பணவரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்ப ரீதியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்நிய மொழிகளை கற்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் வாய்ப்புகள் உள்ளது. வேறு மொழி இல்லைன்னா வேறு மதம் சார்ந்த நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக உள்ளது. குடும்ப உறவு முறைகள்ல பேசும் பொழுது நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல காரியங்களை பேசியே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல படிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல விரும்பியபடி உண்ணுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய உணவு உண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சில நேரங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல உண்மைகளை மறைக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு தானமாகவோ அன்பளிப்பாகவோ கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஏதேனும் வரவுகள் பண வரவுகளாக இருக்கலாம், பொருள் வரவு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல செய்திகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க விரும்பிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பல் சம்பந்தமான பிரச்சனை வாய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியில ஏதேனும் நல்ல முன்னேற்றங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பண வரவுகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பலவிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்து உறவினர்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதிக ஆசைகள் மூலமா எந்த ஒரு விஷயத்திலையும் பணம் போடக்கூடிய சூழல்கள் வரலாம். அந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சார்ந்த வரவுகள்ல இன்னைக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்ப ரீதியில இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் துணிவுடன் செயல்படக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல சற்று மாறுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. யோசனைகள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது கரடு முரடான ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குலத்தொழில்
சார்ந்த முயற்சிகள் எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா தந்தையினுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. சுயமாக தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான சிந்தனைகள், பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. தொழில் இல்லைனா பணிகள்ல முன்னிலை வகிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பதவி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில கொஞ்சம் திருப்திகள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. புதிதான தொழில் இல்லைன்னா வியாபார முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள், அதன் ரீதியிலான விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. தொழில்முறை ரீதியிலான நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேறு மொழி இல்லைன்னா வேறு மதத்தை சார்ந்த நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணி சார்ந்த இடங்கள்ல இருந்து இல்லைன்னா தொழில் சார்ந்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கான வருமானங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான தொழில் சார்ந்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு அதிகமான சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன ரீதியில பதற்றங்கள் அதிகமாகலாம், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதனால செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்காக பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். இதன் ரீதியிலான ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். தந்தை வழியில அவருக்கு உதவக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா நாம செய்யற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்பாவிற்கு முக்கியமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் குறித்த எண்ணங்கள், ஈடுபாடு இதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் மூலம் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி சொத்துகள் ரீதியில அதை விற்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விற்பனை சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். வெளிநாட்டுல தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம். வெளிநாட்டு ரீதியில வேலை தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஏற்பாடுகள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கோவில் ரீதியிலான பூஜை வேலைகள், பராமரிப்பு வேலைகள், கட்டுமானம் சம்பந்தமான பணிகள், இந்த மாதிரியான விஷயங்களின் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இறை ரீதியிலான விஷயங்களின் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தெய்வ திருப்பணிகள்ல மேற்கொள்ளும் சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்களின் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். புண்ணிய காரியங்களுக்கான விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக உள்ளது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அப்படின்னு வரும் பொழுது உதவும் சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பலன் கருதாமையே நீங்க அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களின் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேரன் பேத்திகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விரும்பிய பொருட்கள் வாங்கி தரக்கூடிய விஷயங்கள் வழியில செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய புனித பயணம் சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். திருத்தல தரிசனங்கள், தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு ஒப்பந்த வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி இறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்ளும் சூழல்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான பயணமாக இருக்கலாம், வெளிநாடு ரீதியிலான பயணமாக இருக்கலாம். இந்த மாதிரி பயண ரீதியில நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க முயற்சி செய்றீங்கன்னா முடிஞ்ச அளவு அதை தவிர்த்து விட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிர்பார்த்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தோள்பட்டை, காது சம்பந்தமான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனைவியின் சகோதரருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் உள்ள கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்சூரன்ஸ், பென்ஷன் சார்ந்த விஷயங்களுக்காக ரொம்ப நாளா முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த ஏதேனும் நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தண்டனை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதுல இருந்து ஏதேனும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள்னால அவதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மருத்துவம் மூலமாக அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கொடுத்த கடன் படங்கள் ஏதாவது இருக்குதுன்னா, கொடுத்த கடனா நீங்க ஏதாவது அமௌண்ட் எல்லாம் ரொம்ப பெருசா கொடுத்துருக்கீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உயில் சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாபங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மூதாதையர்கள் வழியிலிருந்து பயன்படுத்திய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வீண் பழிகள், அவதூறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்த நபர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஏதேனும் பிரச்சனைகள்னால கொஞ்சம் சிக்கலா இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதுல இருந்து விடுபடுவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் ஆதரவுகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியாக உள்ளது. பணி ஒப்பந்தங்கள் முறிவு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒப்பந்த ரீதியில ஈடுபட்டு அதுல ஏதாவது ஃபெயிலியர் ஆகி இருக்கலாம், இல்லைன்னா இடையிலேயே நின்று போயிருக்கலாம். அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் திரும்பவும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அபகரிப்பு செய்த பொருட்களை மீட்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க பிரச்சனை ரீதியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வுகளை மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு பெரிய நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடலாம். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதன் சார்ந்த தீர்வுகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப நிதானங்கள் அவசியம். முடிஞ்சா கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்றது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான தொழில் சார்ந்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள்ல பார்ட்னருடன் சேருவது குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். அதாவது தொழில்முறை ரீதியில பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். அதன் வழியில பார்ட்னரோடு இணைவதற்கான முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணைக்கும் வியாபார ரீதியிலான முயற்சிகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு தந்து போக வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிசினஸ், எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள், கமிஷன் சம்பந்தமான வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், மதுபானம், விமானம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், கெமிக்கல் துறை சார்ந்த பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமான தயாரிப்பு மற்றும் விற்பனை ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், உரம், பூச்சி மருந்து சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதுல பார்ட்னர்ஷிப் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு வரலாம். புதிதாக இந்த மாதிரியான பிசினஸ் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. புனித யாத்திரை குறித்த பயணங்கள் போவதற்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய பணி சார்ந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த பயணங்கள் போவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அபராதம் கட்டக்கூடிய சூழல்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வங்கியுடனான தொடர்புகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதன் ரீதியில ஏதாவது உதவிகள் வங்கி வழியா கேட்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தொழில்ல அந்நிய மொழி இல்லைன்னா அந்நிய மதங்கள் சார்ந்த நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம், பணி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். புதிதாக இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக உள்ளது.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், பணி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற இடையூறுகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிரிகள் வழியில வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறன்களும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், பணி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பணி இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு இன்றைக்கு தந்தையுடனான கருத்து மோதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்லையும் அவருக்கு கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. தந்தை வழி உறவுகள் வழியில செலவினங்கள் இருக்கலாம். சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்கள்ல தந்தை வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது. கோவில் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இறை ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசு வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஒரு சிலருக்கு முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பதவிகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் இருக்கும். அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களின் வழியில தன ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இதுல ஏதாவது வழக்குகள் வரலாம், இல்லைன்னா இதன் ரீதியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் இருக்கலாம். வேலை சார்ந்த இடங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அங்கு ஏதாவது எதிரிகள் வழியில இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை ரீதியிலான முயற்சிகள், இல்லைன்னா வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய முயற்சிகள், புதிதாக வேலைக்கு சேரக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரசாயனம் சம்பந்தமான விஷயங்கள், கெமிக்கல் அமிலங்கள் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா யூஸ் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. விஷ ஜந்துகளிடமும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஏதேனும் கருத்து மோதல்கள் வரலாம். அதன் வழியில ஏதாவது முக்கியமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில
வழியில மிகவும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில ஏதேனும் கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக சொந்த ஊரிலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மன ரீதியில உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். மன ரீதியிலான ஒரு திருப்திகள் குறைவா இருக்கும். அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்றீங்கன்னா அதுல முடிஞ்ச அளவு தவிர்த்து விட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில கருத்து மோதல்கள் இருக்கலாம். பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்து கருத்து மோதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகளின் மீது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மூதாதையர்கள் மரபு மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்கள்னால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உறவு முறைகளுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உயில் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. தியானம், இறை ரீதியிலான வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களுடனான பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகவும் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளை முடிஞ்ச அளவு தவிர்த்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முத்து மாரியம்மன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவில் வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவுகள்ல வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே பேச்சுவார்த்தைகள்ல சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான வியாபார ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப், பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னரோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அந்நிய மொழி இல்லைன்னா அந்நிய மதம் சார்ந்த நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாட்டு உறவுகளுடனான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதன் வழியில ஏதேனும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருடு போன பொருட்கள் இருந்தா அதை பத்தி எல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருடு போன பொருட்கள் குறித்து விவரங்கள்
விவரங்கள் ஏதேனும் தெரிய வருவதற்கான சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில தீர்வுகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு புதிதான தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுடைய மனைவிக்கு புதிதாக தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். வங்கியுடனான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்காக நீங்க ஏதாவது பொன் பொருள் கடனா கொடுக்குறீங்கன்னா அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. நீங்க உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னருடன் இருக்கக்கூடிய கருத்து மோதல்களுக்கு பேசி சமாதான முடிவுகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். இந்த மாதிரி தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. சகோதரர் வழியில, வேலையாட்கள் வழியில, அப்படி இல்லைன்னா மாமனார் வழியில ஏதேனும் மன வருத்தங்கள் இல்லைன்னா கருத்து மோதல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. தைரியமாக செயல்படும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதன் வழியில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் விளையாட வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் விஷயங்கள் வழியில ஏதேனும் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. பணி ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பணி ரீதியிலான விஷயங்கள்ல இடமாற்றங்கள் இருக்கலாம், இல்லைன்னா பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. வேலைகள்ல உங்களுடைய திறமைகளின் வெளிப்பாடு அபரிமிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உடல் நல பரிசோதனைகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நிலை ரீதியில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா அதன் ரீதியில ஏதாவது பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த பணிகளுக்கான முயற்சிகள்ல அந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இராணுவ ரீதியிலான பணிகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நிறுவன வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள்ல இன்றைய தினம் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. விளையாட்டு மைதானங்கள்ல பணிகளை செய்யலாம், வேலைகளை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம். இதன் ரீதியில ஏதேனும் தீர்வுகள் இருக்கா அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. அதுல ஏதேனும் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு
பணி ரீதியிலான விஷயங்கள்ல இருந்து பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. புதிதான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த வழிகள்ல ஏதேனும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள், வீணான பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருடைய வீடுகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனநிலையில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். சிந்தனைகள் கொஞ்சம் தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் போது குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பணவரவு ரீதியிலான விஷயங்களை அதிகரிக்க கூடியதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்வது மிகவும் உகந்ததாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கலைத்துறை ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்கள் வழியில ஏதேனும் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. திடீர் பணவரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல விரும்பி உண்ணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு ஏதேனும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வேற்று மதம் இல்லைன்னா வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏதேனும் வரவுகள் இருக்கலாம். பூர்வீக சொத்துகள்ல இருந்தோ இல்லைன்னா உறவினர்கள் வழியில இருந்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில இருந்து வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன ரீதியில சின்ன சின்ன குழப்பங்கள், ஏதேனும் தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். அரசியல் ரீதியிலான முயற்சிகள், கலைத்துறை ரீதியிலான விஷயங்களுக்கான முயற்சிகள், இல்லைன்னா போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், அதன் ரீதியிலான எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரங்கள் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளுடன் படிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது.
அம்மா வழியில ஏதேனும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகளோ பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பண்ணை வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல புதிதாக முயற்சிகள் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே அழகுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே யாரிடமாவது ஆலோசனை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்க்கைகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது. இன்னைக்கு வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சுவாச உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான துறைகள்ல ஒரு சிலருக்கு புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கலைகள் கற்றுத்தரக்கூடிய பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கற்பனையான கலை பொருட்கள் தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். உற்பத்தி துறைகள் சார்ந்த பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான ஈடுபாடுகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் இல்லைன்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருத்தல தரிசனங்கள் சம்பந்தமான ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். புதிதாக யார்கிட்டயாவது கடன் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளை தவிர்த்து விட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.